நேற்று நடந்த மதுரையில் நடந்த மாநாட்டில் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் நிறைய பேசிட்டு இருந்தாரு. அதை பார்த்தேன். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு எனக்கு நான் பார்த்ததுல பளிச்சுன்னு பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அறநிலைத்துறையை பத்தி பேசிட்டாரு. ரொம்ப வியப்பான விஷயம். பாஜகவை பொறுத்த மட்டும் ஊர்ல இருக்க கோயில்களுடைய இடங்களையும் அந்த ரியல் எஸ்டேட்டையும் கைப்பற்றணுங்கிறது தான் அவருடைய நோக்கம். இந்தியா முழுவதும் பல மாநிலங்களை சொல்ல முடியும் நம்மளால. 1951 குமாரசாமி ராஜா அவர்கள் தொடங்கி, ராஜாஜி அவர்கள் தொடங்கி, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களாகட்டும், அதற்கு பின்னாலே வந்த அண்ணாவா இருக்கட்டும், கலைஞர் கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், இவர்கள் அனைவரும் எது சரின்னு நினைச்சு அறநிலையத்துறை நடத்திக்கிட்டு இருந்தாங்களோ, நிலங்களை காப்பாற்றினார்களோ, எதெல்லாம் ஒரு சாதாரண ஹரிஜன சமூகத்தை சார்ந்த, தலித் சமூகத்தை சார்ந்த கக்கஞ்சி அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சராக்கி அழகு பார்த்தார்களோ, அது அனைத்தும் தவறு என்று சொல்றார். அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தார். அதாவது கோயில்கள்ல 2 வருஷம் இருக்கு, விஐபி வருஷம். இதுல ரொம்ப முக்கியமானது கேட்டா, பவன் கல்யாணம் அந்த இதுல மண்டபத்துல மேடையில வச்சுட்டே சொன்னார். அதாவது திருப்பதி கோயில்ல மாதிரி விஐபி தரிசனம் சாமானியர்கள் ஒரு நாள் வெயிட் பண்றது எல்லாம் எங்க நடக்குது. அதனால பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும் அண்ணாமலை அவர்கள். பொய்ய தைரியமா எந்த ஒரு வெக்கமும் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரே நபர் தமிழ்நாட்டில் நம்ம நண்பர்கள் பலரும் இருக்காங்க. அதுல மிக முக்கியமானவர் அண்ணாமலை ஆயிட்டார். அதனால கோயிலை பொறுத்த வரைக்கும் நாங்க கோயிலை அதாக்கிறோம் இதாக்கிறோம் சொல்றதெல்லாம் கதை, வெத்து கதைகள். அவர்களை பொறுத்த மட்டுமே கோயில்களுடைய நிலங்களை இவர்கள் ரியல் எஸ்டேட் தொழிலாக பார்க்கிறார்கள். இது சங்கிகளுடைய நீண்ட நாள திட்டம். அவர்களை பொறுத்த மட்டும் அவர்களுடைய பொழப்பே கோயிலை வச்சுதான் ஓடுது. கோயிலுடைய சொத்து, கோயிலுடைய வருமானம், அதில் நடக்கின்ற அரசியல் தான் சங்கிகளுடைய வாழ்வாதாரமே. அதை தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்காக மீண்டும் ஒரு முறை முயற்சி நடக்கிறது. அதற்கு தவறான கருத்துக்களை சொன்ன திரு அண்ணாமலை அவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன்.